ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸ்ரீஸ் ஹார்வெஸ்ட் அண்ட் ஹோம்ல இருந்து இன்னைக்கு திங்கட்கிழமை வெள்ளை பட்டாணி சுண்டல் செய்யறது எப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு டே 5. வெள்ளை பட்டாணி சுண்டல் செய்யறதுக்கு 1 கப் அளவு வெள்ளை பட்டாணி எடுத்துருக்குறோம். கடுகு, உளுந்து தாளிசம் பண்ணுறதுக்கு 1 பிஞ்ச் அளவு பெருங்காயம், கறி லீவ்ஸ் தாளிப்பதற்கு, வறுத்த பொடி செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய். இது ட்ரை கடாயில் வறுத்துட்டு மிக்சியில் பொடி செஞ்சு எடுத்துடணும். வெள்ளை பட்டாணி கழுவிட்டு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோங்க. இதை குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துடணும். வெள்ளை பட்டாணி உப்பு போட்டு குக்கரில் வச்சு எடுத்துருக்குறோம். ட்ரை கடாயில் கடலை, உளுந்து, ரெட் சில்லி வறுத்து எடுத்துருக்குறோம். இப்போ இதை பொடி செய்ய போகிறோம். பொருளையும் வறுத்து திரிச்சிட்டோம். இப்போ வெள்ளை பட்டாணி சுண்டல் இப்போ தாளிசம் பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உடைச்ச உளுந்து, அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே கறி லீவ்ஸ், வேக வச்ச பட்டாணி, பொடி செஞ்சு வச்சிருக்கிற இந்த பொடியை 1 ஸ்பூன் போட போகிறோம். இதுலேயே பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறோங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 மிளகான்றது ஜாஸ்தி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சுண்டல் இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம். இதுலேயே எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். சின்ன குழந்தைங்களுக்கு பீச்சில் சுண்டல் மாங்காய் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, இதில் மாங்காய், கேரட் திருவி போட்டிங்கன்னா பீச் சுண்டல் ரெடி.